வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம வெஜிடேரியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கடாய் மஷ்ரூம் கிரேவி, அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் மஷ்ரூம் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த ஸ்பெஷலான ரெசிபி. நான் 250 கிராம்ஸ் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். எப்பயுமே மஷ்ரூம் வாங்கினதும் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சமைக்கிறதா இருந்தால் ஒரு 2 டேஸ்க்குள்ளே சமைச்சிடணும். மஷ்ரூம் வாங்கும்போதே இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம். இதில் இருக்கிற ஸ்டெம் நம்மளுக்கு வேணான்னா எடுத்துடலாம். இதை அப்படியே கூட நம்ம சமைக்கலாம். மஷ்ரூம் க்ளீன் பண்ணுறது எப்படின்னா, இந்த மாதிரி நைஃப் வச்சு இந்த கார்னர்ஸ்லேருந்து இந்த மாதிரி எடுத்து விடுங்க. அழகாக அந்த ஸ்கின்லாம் ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி பீல் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் வந்துடும். பார்த்திங்களா, நல்லா ஒயிட் ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மஷ்ரூமும் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணுற இன்னொரு மெத்தட் மைதா மாவு வச்சு க்ளீன் பண்ணலாம். இல்லைனா அரிசி மாவு இல்லைனா கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி மேலே தூவி விட்டுட்டு நல்லா ரப் பண்ணிடுங்க. நல்லா ரப் பண்ணி விட்டுட்டு இப்போது நல்லா தண்ணியில் அலசிட்டோன்னா இது நல்லா ஒயிட் கலரில் ஆயிரும். இந்த மாதிரி ரப் பண்ணி கழுவினிங்கன்னா அந்த அழுக்கெலாம் வந்துடும். இப்போ பாருங்கள், மஷ்ரூம் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ மஷ்ரூம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது ஒரு 4 பீஸாக கட் பண்ண போகிறேன். அப்படியே ஸ்டெம்மோட கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப மெலிசாக இருந்தால் பிடிக்கணும், நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. பட் நான் ரெசிபிக்காக கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுறேன். ரொம்ப சின்ன மஷ்ரூமாக இருந்தால் இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு மட்டும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரே ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் கேப்சிகமும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா சாட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. நம்ம இதை கிரேவியில் லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். திரும்ப ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மஷ்ரூம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேன்லேயே திரும்ப ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு க்யூப் பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்ததும் ஒரே ஒரு பே லீஃப் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமானதும் இப்போ 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி எந்த அளவுக்கு வதக்கணுன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடணும். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த மாதிரி நல்லா மேஷ் ஆனதும் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் மிளகாய் தூள் உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலே போதும். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். அப்புறம் ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இந்த எல்லா ஸ்பைஸஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கேஷ்யூநட் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்து அந்த கேஷ்யூநட் பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூமில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு, இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு 1 கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் குக்கிங் டைம் 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸில் இது வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
மஷ்ரூம் கிரேவி வந்து நல்லா திக்காக தான் இருக்கணும். அது கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. திக்காக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி இந்த மாதிரி நல்லா திக்கானதும் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ க்ரீம் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெஷ் க்ரீம் உங்ககிட்ட இல்லைன்னா பாலாடை எடுத்து மிக்சியில் அரைச்சி கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம நிறைய தக்காளிலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட புளிப்பு வந்து இந்த க்ரீம் சேர்க்குறதால நல்லா பேலன்ஸ் ஆயிரும். அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயமும் கேப்சிகமும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது கொஞ்சமாக கசூரி மேத்தி இந்த மாதிரி கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கார்னிஷிங்காக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்டியான மஷ்ரூம் கடாய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த கிரேவி எவ்வளோ யம்மியாக இருக்குன்னு நான் சொல்லவே தேவையில்ல. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்குது பார்க்க. நிஜமாக ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. எல்லாருமே இந்த டிஷ் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீக்கெண்டே ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபோட்டோஸை எங்களோட இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணி வைங்க. இது வரைக்கும் மஷ்ரூம் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.